பிணையில் விடுவிக்கப்பட்டார் அர்ஜுனா எம்பி. எதிரி மீண்டும் தலை தூக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், டிரம்ப் அறிவிப்பு. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவன தலைவர் உள்ளிட்ட செயற்குழுவினர் ராஜினாமா. விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்ட ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் மோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கு ஆகியோருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டுள்ளது. அரசு நிதியை தவறாக பயன்படுத்தினர் என கூறப்படும் வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வழக்கு விசாரணையின் போது விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் இன்றைய விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் பின்வரும் விடயங்களை நீதிமன்றத்தில் தெரிவித்தார். எதிர்வரும் ஜூலை 8ஆம் தேதிக்கு முன்னதாக சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வழக்கின் சந்தேக நபர்களில் ஒருவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவையும் பெயரிடுவதா என்பது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து விசாரணைகளின் தற்போதைய நிலைமை மற்றும் முன்னேற்றங்களை அடுத்த தவணையின் போது சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைத்துப்பாக்கி காட்டி மிரட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. அதேவேளை அர்ஜுனா மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பெண்ணையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. பெரிய விளான் பகுதியில் உள்ள காணியொன்று தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையில் காணி பிணக்கு ஒன்று நிலவி வரும் நிலையில் கடந்த 25ஆம் தேதி குறித்த காணிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்ற தரப்பினருக்கும் இடையில் வாய்த்திருக்கும் ஏற்பட்டது. இந்த வாய்த்திற்கு முற்றிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டியமை தொடர்பில் காணொலிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. இதனையடுத்து கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் தொடர்பில் அர்ஜுனா எம்பியை போலீசார் கைது செய்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இதன்போது இன்றைய தினம் புதன்கிழமை வரையில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இன்றைய தினம் அர்ஜுனா எம்பி சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்து அர்ஜுனா எம்பியை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பணியில் 20,000 ரூபாய் பெறுமதியான காசு பணியிலும் செல்ல அனுமதித்தது மன்று எதிர்த்தரப்பினருடன் எந்தவித பேச்சுகளும் போகக்கூடாது என்ற நிபந்தனைகளும் விதித்துள்ளது. இதேவேளை அர்ஜுனா ராமநாதன் மீது தாக்குதல் மேற்கொண்டார் என குற்றம் சாட்டப்பட்ட பெண் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இன்று புதன்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அவரையும் மன்றில் முற்படுத்திய போது பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. எதிரியை ராணுவ ரீதியாக தோற்கடித்து விட்டோம், எதிரி மீண்டும் தலை தூக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என வெள்ளி மாளிகையில் பிரிட்டன் மன்னரை சந்தித்த பிறகு ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி அந்த நாட்டுக்கு பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ் மற்றும் அவரது மனைவி ஹமிலா 4 நாட்கள் உத்தியோகபூர்வமாக சென்றிருக்கின்றனர். வாஷிங்டனில் இருவருக்கும் அமெரிக்க ராணுவத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வெள்ளி மாளிகையில் பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ் மற்றும் அவரது மனைவிக்கு ஜனாதிபதி டிரம்ப் வரவேற்பு அளித்தார். தாங்கள் தற்போது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றங்களை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். நாங்கள் எதிரியை ராணுவ ரீதியாக தோற்கடித்து விட்டோம். அந்த எதிரி மீண்டும் தலை தூக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இந்த விடயத்தில் என்ன விடவும் பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ் திட்டவட்டமாக இருக்கின்றார். எதிரியின் கையில் அணு ஆயுதம் கிடைப்பதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்தார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஜம்மி செல்வா இன்று புதன்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் தனது பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார். அவருடன் இணைந்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் ஏனைய உத்தியோகபூர்வ அதிகாரிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களும் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் குறித்து விவரங்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே ஆகியோருக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷமி சில்வா உள்ளிட்ட செயற்குழுவினரின் ராஜினாமாவை அடுத்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷமி சில்வா உள்ளிட்ட செயற்குழுவினரின் ராஜினாமாவை விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்று புதன்கிழமை ஏற்றுக்கொண்டார். அதற்கமைய 1973 ஆண்டின் 25ஆம் இலக்கு விளையாட்டுச் சட்டத்தின் 31 மற்றும் 34ஆம் பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு இணங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் இன்று முதல் தற்காலிகமாக இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சின் கீழ் கொண்டு வரப்படுகின்றன. கிரிக்கெட் விளையாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காண்பதற்கும் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை மேற்கொள்வதற்கும் ஒரு குழு விரைவில் நியமிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோதுமை மாவின் விலையை இன்று செவ்வாய்க்கிழமை முதல் அதிகரிப்பதற்கு பிரேமா நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி கோதுமை மா 1 கிலோகிராமின் விலை ₹5 அதிகரிப்பதற்கு பிரேமா நிறுவனம் தீர்மானித்தது. போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளமையே இந்த விலை உயர்விற்கு பிரதான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்பிற்கு அமைய இதற்கு முன்னர் ₹220 காணப்பட்ட 1 கிலோகிராம் கோதுமை மாவின் புதிய விலை தற்போது ₹225 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிணையில் விடுவிக்கப்பட்டார் அர்ஜுனா எம்பி. எதிரி மீண்டும் தலைதூக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், டிரம்ப் அறிவிப்பு. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவன தலைவர் உள்ளிட்ட செயற்குழுவினர் ராஜினாமா. விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்ட ஸ்ரீலங்கா கிரிக்கெட். கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.